ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் கடலை தீயல், வெண்டைக்காய் அவியல். கடலை தீயல்னால் அது கூட நாங்கள் சேனை, கத்திரிக்காய், முருங்கைக்காய் இப்படி போட்டு வைக்கலாம். ஆனால் முருங்கைக்காய் இல்லை, கத்திரிக்காய், சேனை வெட்டி வச்சுருக்கோம். அப்புறம் வெண்டைக்காய் அவியலுக்கு வெண்டைக்காய் நிறைய இருக்கிறதுனால பல்லாரி கொஞ்சோண்டு வெட்டி வச்சுருக்கோம். வெண்டைக்காய் கம்மியாக இருந்தால் பல்லாரி கூட 2 போட்டுக்கலாம். அப்புறம் தீயலுக்கு வறுக்கிறதுக்கு தேங்காய், உள்ளி அண்ணா இருக்குது. தேங்காய், உள்ளி, கத்திரிக்காய், சேனை, அது கூட கொஞ்சம் கடலையும் நாங்கள் போட்டுக்கிடுவோம். அப்புறம் வெண்டைக்காய் அவியலுக்கும் தேங்காய் திரி வச்சுருக்கோம். தேங்காய் இவ்வளோவான திரி வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க. எங்கள் ஊரில் தேங்காய் நிறைய கிடைக்கும். அதனால் தேங்காய் தான் எங்களுக்கு கறி வைக்கிறதுக்கு மெயின். இதில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் எங்கள் வீட்டில் காய்ச்சது, சேனை எங்கள் வீட்டில் விளைஞ்சது, கத்திரிக்காய் எங்கள் வீட்டில் காய்ச்சது, தேங்காய் எங்கள் வீட்டில் உள்ள தேங்காய் தான், பொடி உள்ளி, பல்லாரி, கடலை இந்த 3 மட்டும்தான் கடையிலேருந்து வாங்கினது பார்த்துக்கோங்க. சேனை ஊறும்ல, அதனால் கழுவிட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு தண்ணியை தூர ஊற்றிட்டு மறுபடியும் தான் அவிக்கணும் பார்த்துக்கோங்க. அவிச்சு அந்த தண்ணியை தூர ஊற்றிடணும். அது பித்தமும் கூட. அதுக்கப்புறம் நாக்கு ஊறும். வெண்டைக்காய் அவியல் ஃபஸ்ட்டு வைப்போம். ஸ்டார்ட் பண்ணுறது. எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து கடுகு, உளுந்தம்பருப்பு போடணும். அடுத்து கருவேப்பிலை. கருவேப்பிலை பல்லாரி போட்டுட்டு கூட போடலாம். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். பல்லாரி வதங்கிறதுக்காக 2 உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா சிவப்பாக வதங்கும். சில பேர் வெண்டைக்காய், பல்லாரி 2ஐயும் சேர்த்தே போட்டுருவாங்க. 2த்தையும் சேர்த்து வதக்கக்கூடாது. கருவேப்பிலை போடணும். இப்போ இந்த டைமில் தான் கருவேப்பிலை போடணும். அப்போ தான் நல்லா மணக்கும். கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காவை தட்டிடலாம். வீட்டில் காய்ச்ச வெண்டைக்காய்னால நிறைய வெண்டைக்காய் போடுறோம். இது கடையிலேருந்து வாங்கினா ஒரு 10 வெண்டைக்காய் தான் கொடுப்பாங்க. இது வீட்டில் காய்ச்சது நறுக்குனதுக்கப்புறம் என்றைக்குமே கழுவாதீங்க. வெண்டைக்காய் அவியல் கொஞ்சம் கொலகொலப்பாயிடும். அதனால் கழுவிட்டே நீங்கள் நறுக்கிக்கோங்க. எங்கள் வீட்டில் பார்த்தாச்சுன்னா 3 பேர் சமையல். அத்தை, நான், தங்கச்சி 3 பேருமே. அதனால் 3 பேரும் வேறு மாதிரி வைப்போம். எந்த ஒரு அவியல்னாலும் சரி, கொஞ்சம் பொடி உள்ளி வச்சு அரைச்சா அந்த அவியல் நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ தேங்காய், பொடி உள்ளி, ஜீரகம், 2 மஞ்சள் பொடி, பச்சை மிளகானா பச்சை மிளகா, வத்தல் பொடினா வத்தல் பொடி வச்சு நம்ம துவரத்துக்கு அரைக்கிற மாதிரி பிறுபிறுன்னு அரைச்சி வச்சு. இதுதான் துவரத்துக்குள்ள மசாலா. தண்ணி விடக்கூடாது. தண்ணி விடாமல் பிறுபிறுன்னு அரைச்சி வச்சு. வெண்டைக்காய் ரொம்ப நமக்கு வசதியாச்சுன்னா ஒரு மாதிரி கொலகொலான்னு ஆயிடும். ஒரு 3/4 வேக்காட்லேயே வெண்டைக்காயெல்லாம் இறக்கிடணும். அப்போ தான் அந்த கறி நல்லாயிருக்கும் பார்த்துக்குவாங்க. இப்போ இந்த நம்ம கலர் லைட்டாக மாறி இருக்கா, வதங்கிட்டு. அதனால் இந்த டைம் நம்ம என்ன செஞ்சுக்கணும், கொஞ்சம் மசாலா போட்டுக்கிடணும். கொஞ்சம் பாவைக்காய் அவியலுக்கு அத்தை மசாலா வைக்க சொன்னாங்க. அது போக மீதி மசாலாவை நம்ம வெண்டைக்காய்க்கு போட்டுவிட வேண்டியதுதான். வெண்டைக்காய் அவியல் ரெடி ஆயிடுச்சு. இறக்கும்போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை விட்டு இறக்கி வச்சுட்டிங்கன்னா வெண்டைக்காய் அவியல் பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இது வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய், மிளகாத்தூள் பொடி, கொத்தமல்லி பொடி, ஜீரகம், நல்ல மிளகு, வறுக்கக்கூடிய ஜாமான் இவ்வளோ வேணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்யணும்னா தேங்காய் தான் வறுக்கணும். அதானே நல்லா வறுபடும். காஞ்ச தேங்காய் போட்டுக்கோங்க, அழகாக வறுக்கும். பச்சை தேங்காய்னா கொஞ்சம் லேட் ஆகும். எங்கள் வீட்டில் தீயல், வறுத்தச்சக்கரி எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து காஞ்ச தேங்காய் தான் போடுவோம். அப்போ தான் அந்த தேங்காய் வறுக்கும்போது நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. உள்ளியும் ஸ்டார்டிங்லேயே போட்டுறணும். உள்ளியும் ஸ்டார்டிங் வறுக்கும்போது அப்போ தானே அந்த உள்ளி நல்லா அந்த ஃப்ரை ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த நல்ல செவக்க வறுக்கக்கூடிய ஸ்டேஜில் தான் நல்ல மிளகு ஜீரகம் போடணும் பார்த்துக்கோங்க. முதல்ல போட்டால் நல்ல மிளகு ஜீரகம் கரிஞ்சிரும், வாசம் நல்லா இருக்காது. இப்போ வந்து நம்ம நல்ல மிளகு ஜீரகம் ஆட் பண்ண போகிறோம். நல்ல மிளகு கூட எங்கள் வீட்டில் காய்ச்சது தான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நல்ல மிளகு போடணும். தீயலுக்கு எப்போவுமே நல்ல மிளகு நிறைய போட்டால் தான் தீயல் நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம் போடணும், அப்போ தான் மணக்கும். ரொம்ப போடாண்டா, கொஞ்சம் லைட்டாக போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா வறுத்துட்டாய். ஏன்னா நம்ம காஞ்ச தேங்காய் போட்டதுனால இந்த அளவுக்கு வறுக்கும். இதே பச்சை தேங்காய் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் எப்போவுமே காஞ்ச தேங்காய் வச்சு தீயல், சிக்கன்லாம் வைங்க, சூப்பராக இருக்கும். சரியா? இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மல்லிப்பொடி, வத்தல் பொடி போடணும். மல்லிப்பொடி போட போகிறோம். மல்லிப்பொடி வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போடுங்க. சரியா? 1.5 இல்லை 2 போட சொல்கிறாங்க அத்தை. சரி, நான் ஒரு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போடுறேன். சரியா? அடுத்து காரம் வந்து ஏற்கனவே நான் நல்ல மிளகு போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் ஒரு ஸ்பூன் தீயலுக்கு போடும். சில்லு புல்லு இருந்தால் தான் புளி, உப்பு, உரப்பு எல்லாம் நல்லா இருந்தால் தான் தீயல் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மல்லிப்பொடி, வத்தல் பொடி, தேங்காய், பொடி உள்ளி, நல்ல மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை இவ்வளோ போட்டு நல்லா வறுத்தாச்சு. இனி இதை அரைக்க வேண்டியதான். தீயலுக்கு கொஞ்சம் புளி கொஞ்சம் நிறைய தான் போடணும். சரியா? அதனால் நான் போட்டிருக்கேன். இனி இது ஊறட்டு. இது நல்லா புளிக்கும். அதனால தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு சின்ன அளவாக தெரியுது. ஆனால் நிறைய தான் போட்டிருக்கேன் நான். அதுக்கு எண்ணெய் எப்போவுமே தீயலுக்கு நிறைய விட்டால் தான் நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. எவ்வளோ எண்ணெய் விடுத்தீங்களோ அவ்வளோக்கு தக்கன தீயல் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் குறைவாக தான் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் நான் ஆயில் தான் விட்டுருக்கேன், பாம் ஆயில். எண்ணெய் விட்டாச்சு. அடுத்து எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, அடுத்து பொடி உள்ளி தாளிக்கு, கொஞ்சம் கருவேப்பிலை. எங்களுக்கு நிறைய கிடைக்கும். எங்களுக்கு எவ்வளோ போட்டாலும் எங்களுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா அவ்வளோ கருவேப்பிலை கிடைக்கும் எங்களுக்கு. உள்ளியை போட்டு 2 வதக்கி வதக்கணும். ஏற்கனவே சேனையை அவிச்சு வச்சாச்சு, கடலையை அவிச்சு வச்சாச்சு. இப்போ கத்திரிக்காயை மட்டும் போட்டு 2 கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் கூட்டிட வேண்டியது. கத்திரிக்காவை லைட்டாக வதக்கிட்டு கூட்டி விட்டு அந்த தீயல் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோமா, அதிலேயே கத்திரிக்காய் வெந்துடும். கத்திரிக்காயை கொஞ்சம் குண்டு குண்டாக நறுக்காமல் சீப்பாக கொஞ்சம் ஒல்லியாக நறுக்கணும். சரியா? வதக்க போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு அது குழஞ்சிரு பார்த்தீங்களா கத்திரிக்காய். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா அவிச்சு வச்ச சேனை அதை கொட்டணும். அதுக்கப்புறம் நம்ம தான் அவிச்சு வச்சுருக்கோம் கடலை, அது கடலை அவிச்சு தண்ணி. இனி மசாலாவை போட்டு புளியை கரைச்சி ஊற்றிட வேண்டியதான். மசாலா நல்லா அரைச்சி வச்சுக்கணும் பாருங்க, மையாக அரைக்கணும். அப்போ தான் அந்த தீயல் நல்லாயிருக்கும். தீயலை கொஞ்சம் தனியாகவே வைங்க. ஏன்னா வத்த உடனே பார்த்தீங்களா, தீயல் வத்துனா தான் நல்லாயிருக்கும். எல்லோரும் வத்த குழம்பு தீயலும்பா, ஆனால் அது வத்த குழம்பு தீயல் கிடையாது. இதுதான் உண்மையான நாகர்கோவில் தீயல். இப்போ புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடும். சரியா?
இது அவ்வளோதான், குழம்பு ரெடி. இனி உப்பையும் போட்டு கொதிக்க வைக்கணும், அவ்வளோதான். நான் குழம்பு கொதிச்சு வரும்போது காணிக்கிறேன். சரி, விட்டு. ஃபைனலி தீயல் ரெடி. கொதிச்சு வத்தி எவ்வளோ அழகாக வந்துருக்கு பார்த்தீங்களா? கடலை, கத்திரிக்காய், சேனை, தீயல் ரெடி. இதுதான் நாகர்கோவில் தீயல். வாங்க சாப்பிடலாம். சாப்பாடு ஃபைனலி ரெடி.